குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு செஷன் வந்து நான் தான் எடுக்க போகிறேன். என்னோட டாபிக் வந்து என்னன்னா சீஷோஃபெர்னியா. சீஷோஃபெர்னியானா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ. அது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் மாதிரி. சீஷோஃபெர்னியான்றது ஒரு சைக்காட்டிக் டிசார்டர் தான். வேற யாராச்சும்? ஹலோ ஹலோ, என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஹலோ. ஆடிபிள் தான். அது சீஷோஃபெர்னியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து என்னன்னா ஒரு எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது ஒரு அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காட்டிக் டிசார்டர். அது வந்து ஸ்விஸ் சைக்காட்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யாருன்னா வந்து யூஜன் பியூலர் 1908 வந்து இந்த டிசீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து சீஷோஃபெர்னியா அப்படின்றது வந்து ஒரு கிரீக் டேர்ம்ல இருந்து டெரைவ் ஆன ஒரு வேர்டு. அதனால இது கிரீக் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் வந்து என்னன்னா சீஷோ அப்படின்னா வந்து ஸ்பிளிட் ஆகுறது. ஃபெர்னியானா வந்து மைண்ட். இப்போ மைண்ட் வந்து நம்மளோட நார்மலா நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாம ஸ்பிளிட் ஆகுறது. நான் நார்மலான ஹியூமன் பீயிங்கோட நார்மலான ஹியூமன் பீயிங்கோட அவங்களோட வந்து எந்த ஒரு டிசிஷனுமே கரெக்டா எடுக்க முடியாது. அவங்க வந்து நார்மலாவே இருக்க மாட்டாங்க. பிஹேவியர், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாமே மாறி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பிளிட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைக்காட்ரிக்கோட ஃபாதர். இப்போ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து சைக்காலஜிஸ்டா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜிடி போஸ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சைக்காலஜிஸ்ட் முடிச்சாங்க. எங்கன்னா வந்து ஆக்ஸ்போர்ட்ல வந்து முடிச்சுட்டு இங்க வந்தாங்க. வந்து சைக்காலஜிக்கலா ஒரு டிசார்டர் இருக்கு. நம்ம வந்து ஹெல்த் கண்டிஷன் வந்து கரெக்டா இருந்தாலும் நம்மளோட மைண்டும் வந்து கரெக்டா இருந்தாதான் வந்து நம்ம நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்க முடியும். நம்ம மைண்டு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மைண்டுக்கான இதுவுமே வந்து நிறைய டிசார்டர் இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி சீசோஃப்ரெனியா இருக்கு அப்படின்றது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து கரெக்டா அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க, ஓப்பன் பண்ணாங்க. அவங்களால தான் வந்து நம்ம இந்தியாலேயே வந்து சைக்காலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே வந்து சைக்காலஜில தான் இந்த டிசீஸ் கண்டிஷன் அவங்களாம் வந்து எடுத்தாங்க. அவங்க இதை பத்தி ஒரு புக்கே ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இங்க தாம்பரத்துல வந்து ஜிடி போஸ் ஹாஸ்பிட்டல், சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வந்து இது ஃபர்ஸ்ட் வாட்டி இது பண்ணியிருக்காங்க, திறந்து வச்சிருக்காங்க அவங்க தான். ஃபர்ஸ்ட் வந்து சீஷோஃபேனியாவோட டெஃபினிஷன். சீசோஃபேனியா வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிக் கண்டிஷன் அப்படின்றது. சீசோஃபேனியா வந்து எப்படி வந்து இதுவாகும் அப்படின்னா வந்து நம்மளோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான் தெரியும்ல எல்லாருக்கும். ஹலோ ஹலோ. நம்மளோட ஸ்கில்ஸ் அந்த இதெல்லாம் தானே. ஸ்கில்ஸ் அப்படி பேஸ் பண்ணி வர ஸ்கில்லும் ஒன் ஆஃப் தான் வரும். திங்கிங், பிஹேவியர், அது எல்லாமே காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுதான் வந்து சீஷோஃபெர்னியா. ஸோ அந்த ஷீஷோஃபெர்னியா வந்து ஃபர்ஸ்ட் எப்படிலாம் வருது, எது மூலியமா அந்த ஷீஷோஃபெர்னியா ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனி டிசார்டர் ஃபர்ஸ்ட் வந்து. இப்போ மதர் வந்து ப்ரெக்னெண்டா இருக்க சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூ வைரஸோ அந்த மாதிரி எதனா அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பேபியோட இம்யூனி சிஸ்டம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாக சொல்ல அவங்களோட வந்து மென்டல் மென்டல் பிஹேவியர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தால அவங்களுக்கு வளர வளர வந்து அவங்களுக்கு கரெக்டான அந்த growth இருக்காது. ஸோ அப்படியுமே வந்து சில பேருக்கு வந்து இந்த சீஷோஃபெனியா வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஜெனடிக் ஹிஸ்ட்ரி, ஹெரிடிட்ரியா வந்து இந்த டிசீஸ் வந்து வரலாம். இப்போ அப்பாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களோட பையனுக்கு அந்த மாதிரி வந்து ஹெரிடிட்ரியா கூட இந்த டிசீஸ் வந்து வரும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சீஷோஃபெர்னியா வந்து என்னன்னா, சீஷோஃபெர்னியாலே நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாரனாய்ட் சீஷோஃபெர்னியா, ஹெப்பிபெர்னிக் சீஷோஃபெர்னியா, கேட்டடோனிக் சீஷோஃபெர்னியா, அன்டிஃபரனைட் சீஷோஃபெர்னியா, போஸ்ட் சீஷோஃபெர்னியா டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன்னொன்னுலயுமே வந்து நிறைய வந்து ஒரு ஒரு காசஸால தான் வரும். இப்போ டெலியூஷன், ஆலுசினேஷன் இதனாலலாம் வந்து வரதெல்லாம் வந்து பாரனாய்ட் ஸ்கீசோஃபெர்னியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
மோஸ்டா அந்த சிசோபெனியால வந்து உமனை விட மென்னு தான் வந்து அதிகமா அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த சீசோஃபெர்னியா வருது அப்படின்னா வந்து அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன்ஸ் பார்த்தலாம். இது வார்னிங் சைன்ஸ் வந்து எப்படின்னா இஷ்யூஸ் வித் மெமரி. மெமரியில வந்து இஷ்யூவா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சேஞ்சஸ் இன் மூட். மூட் வந்து அடிக்கடி சேஞ்சஸா இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அடிக்கடிக்கு ஏற்படும். லாஸ் ஆஃப் ப்ரெஷர். அவங்களால வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலையிலேயே இருக்க முடியாது. யாரோ பேசுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஆடிட்டரி ஹாலுசினேஷன், அதுக்கப்புறமா வந்து கெஸ்டர்ஸ் ஹாலுசினேஷன் அதெல்லாமே இருக்கும். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கோட டிக்ரீஸ்டா இருக்கும். அவங்களோட அப்பியரன்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிளியரா ஒரு நீட்டான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஆனா இதே ஒரு சைக்காட்டிக் கண்டிஷன்ல இருக்க ஒரு பேஷண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு அக்ரெசிவா இருப்பாங்க. நம்ம போய் பேசினாலே ஒழுங்கா பேச மாட்டாங்க, அடிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பிஹேவியர் சென்ஸே இருக்காது. அதுக்கப்புறமா வந்து பெர்செப்ஷன்ல வந்து எல்லாமே சேஞ்சஸா இருக்கும். இப்போ வந்து ஹாலுசினேஷன்லாம் சொன்னல, இப்போ இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும் ஆனா அது இருக்கவே இருக்காது, ஆனா அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தனுஷ் மூவி ஒன்றத்துல கூட, த்ரீ மூவில கூட யாரோ பேசுற மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சீசோஃபேரியா கண்டிஷன்ல தான் வரும். இதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ். இப்போ வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லயே வந்து ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்கு, நெகட்டிவ் சிம்டம்ஸ்னு ஒன்று இருக்கு. பாசிட்டிவ் சிம்டம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா டெலியூஷன், ஆலுசிலேஷன்லாம் வரும். கேட்டடோனியா, அதுக்கப்புறமா வந்து காக்னிட்டிவ் சிம்டம்ஸ். அதுல வந்து போர் ஒர்க்கிங் மெமரி. மெமரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களால நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. நம்மள மாதிரி வந்து நார்மலா ஒரு டிசிஷன், கிளியரான டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. அப்புறம் நெகட்டிவ் சிம்டம்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கும்னா ஸ்பீச் வந்து ரொம்ப ரெடியூஸா இருக்கும். இப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட போயிட்டு பேசுறோம் அப்படின்னா வந்து இப்ப நார்மலான ஒரு ஹியூமன் பீங்னா நம்ம கேட்கறதுக்கான கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்க. இதே ஒரு சைக்காட்டிக் கண்டிஷன், சைக்காட்டிக் டிசார்டர் பேஷண்ட் கிட்ட போய் கேட்டோம்னா வந்து நம்ம கேட்கறது ஒண்ணா இருக்கும், அவங்க சொல்ற ஆன்சர் வேற ஒண்ணா இருக்கும். இப்போ ஒரு சில பேஷண்ட்லாம் வந்து அடிக்கவே வந்துருவாங்க, நார்மலாவே இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து நெகட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இன்னெபிலிட்டியா இருக்கும். அவங்களால கரெக்டா ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. சோஷியலைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹியூமன் கூட வந்து கரெக்டா வந்து அவங்களால கனெக்டா இருக்க முடியாது. ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து பேத்தோபிசியாலஜி வந்து பார்த்தோம்னா இந்த சீசோஃபெனியா வந்து ஒன் ஆஃப் த இப்போ டோப்பமைன் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோப்பமைன் ஹைப்போதிசிஸாலையுமே சீசோஃபெனியா வர வாய்ப்பு இருக்கு. இப்போ டோப்பமைன் ஹைப்போதிசிஸ்னா வந்து டோப்பமைனோட செக்ரீஷன் வந்து ஹைப்பரா இருக்கும். அப்படி ஹைப்பரா இருந்துச்சுன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்போ ஹைப்பர் ஆக்டிவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ், இப்போ லோன்லியா ஃபீல் ஆகும், எது பண்ணாலுமே தப்பாவே தெரியும். அந்த மாதிரி வந்து வார்னிங் சைன்ஸ்லாம் வந்து வரும். அதனாலயுமே சீசோஃபெனியாவால அஃபெக்ட் ஆகுறாங்க நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சீசோஃபெனியான்ற கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து டென்ஷனா இருப்பாங்க. கான்சென்ட்ரேஷன், இன்எபிலிட்டி கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. எதுலையுமே கான்சென்ட்ரேஷனாலே இருக்க முடியாது. இன்சோமனியா, அதுக்கப்புறமா வந்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொன்னா அது எல்லாமே டிக்ரீஸ்டா தான் இருக்கும். லைக் திங்கிங், பிஹேவியர் அது எல்லாமே. ஸோ டைப்ஸ் ஆஃப் சீசோஃபெனியா சொன்னால அது யாராச்சும் ரெண்டு சீசோஃபெனியா திரும்ப சொல்ல முடியுமா? ஹலோ? ஹலோ? ஆசிஃப் அண்ணா? ஹலோ? மொத்தமா வந்து 7 டைப் ஆஃப் சீசோஃபெர்னியா சொல்லியிருந்தேன். பேரனாய்ட் சீசோஃபெர்னியா, ஹெப்பிபேனிக் சீசோஃபெர்னியா, கேட்டடோனிக் சீசோஃபெர்னியா, அன்டிஃபரன்ஷியேட்டட் சீசோஃபெர்னியா, சிம்பிள் சீசோஃபெர்னியா, போஸ்ட் சீசோஃபெர்னிக் டிப்ரெஷன். சீசோஃபெர்னியா வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன், ஒரு மீனிங் சொல்லியிருந்தேன், அதையாச்சும் சொல்ல முடியுமா யாராச்சும்? ஹலோ?
திருவண்ணா பேசுறது கேக்குதா? ஆடியபிளா இருக்கா என்னோட வாய்ஸ்? ஆடிபிள் 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 தான். அதோட டெஃபினேஷன் கேக்குறீங்களா ஸ்கிசோஃப்ரெனியோட? நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல. ஹலோ, இப்பதான் கேக்குது. ஸ்கிசோஃப்ரெனியோட டெஃபினேஷன் கேக்குறீங்களான்னு? ஆஹா, அதுக்கு ஒரு மீனிங் சொல்லிருந்தேன்ல. சீஷோனா என்ன, ஃபெர்னியானா என்னன்னு சொல்லிருந்தேன்ல. ம், மறந்துட்டேன். சீஷோனா வந்து ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க, ஃபெர்னியானா மைண்ட்னு சொல்லுவாங்க. மைண்ட் வந்து நார்மலா இருக்காம அவங்களோட திங்கிங் பிஹேவியர்லாம் வந்து எல்லாமே ஸ்பிளிட் ஆகும். பிளட் டிவிஷன் அந்த மாதிரி, யாரோ பேசுற மாதிரி கேட்கும். இப்போ வந்து ஒரு ஸ்மெல்லே வராது, ஆனா இப்போ பிரியாணி ஸ்மெல் வருது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சைக்காட்ரிக் கண்டிஷன்ல. அதுதான் வந்து ஸ்பிளிட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சீஷோஃப்ரெனியாவால வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன், என்னென்ன சிக்கல்கள் அதெல்லாம் வரும் அப்படின்னா வந்து டிப்ரெஷன் போயிடுவாங்க. அது வந்து சீஷோஃப்ரெனியா இப்போ சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எடுத்தனாலே வந்து அவங்க வந்து பொதுவாகவே ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ சீஷோஃப்ரெனியால வந்து என்னன்னா டிப்ரெஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிப்ரெஷன் அதிகமா இருக்கும். அப்புறம் ஆன்சைட்டியா இருப்பாங்க, ஃபியர்ஃபுல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு வந்து அவங்களுக்கு சூசைட் தாட்ஸ் வரும். வயலன்ஸா இருப்பாங்க. அவங்களே அவங்க வந்து செல்ஃப் இன்ஜுரி மாதிரி பண்ணிப்பாங்க. கீழே போய் விழுறது, இங்க யாரோ இருக்காங்க என்ன அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவங்களே வந்து அவங்கள இது பண்ணிப்பாங்க, இன்ஜுரி மாதிரி ஆக்கிப்பாங்க, இன்ஜுரி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அண்ட் ஸ்மோக். அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்டன்ஸால அபியூஸ் ஆகும். சப்ஸ்டன்ஸ்னா லைக் ட்ரக், அந்த மாதிரி ஆல்கஹால், அந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்றது, அதனாலயுமே வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அவங்களோட பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரெசென்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து சைக்காட்ரிக்கோட ஃபார்மேட்ல வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். ஏன்னா இப்போ வந்து பேஷண்ட் கிட்ட போய் கேட்டேன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனா அது வந்து உண்மையாவே இருக்காது. ஆனா அவங்களோட அட்டெண்டர் கிட்ட போய் கேட்டா அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க. அதனால கரெக்டான மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கணும். அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் அண்ட் இமேஜிங் டெஸ்ட் வந்து எடுக்கணும். இமேஜிங் டெஸ்ட் வந்து லைக் சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ. பிளட் டெஸ்ட்ல வந்து சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்லாம் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து எம்எஸ்சி மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும். மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன்ல வந்து மொத்தமா செவன் காம்போனன்ட்ஸ் இருக்கு. அவங்களோட ஜென்ரல் அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், அப்புறம் ஸ்பீச் வச்சு பண்ணணும், மூட் அண்ட் அஃபெக்ட், தாட்டு, பெர்செப்ஷன்ல வந்து என்னென்ன வரும்னா இல்யூஷன் அண்ட் ஹாலுசினேஷன்ஸ். ஹாலுசினேஷன்ஸ்ல வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன்ஸ். அவங்க கிட்ட போய் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் பேசுற மாதிரி இருக்கா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் தனியா இருக்க சொல்ல யாரோ பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அவங்க விஷுவல் ஹாலுசினேஷன் கேட்கணும். அது இப்போ இந்த மாதிரி எதனா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாம இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்றது கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து அங்க யாரோ இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆல்ஃபாக்டரினா வந்து கேக்குற மாதிரி, யாரோ பேசுற மாதிரி இருக்கு அப்படின்வாங்க. கெஸ்டேஷனா வந்து டேஸ்ட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வச்சு எதனா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்மெல் வருது. ஆனா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பிரியாணி ஸ்மெல்லே வராது, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்வாங்க. காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து வந்து காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். மெமரி, அதுல வந்து முக்கியமா எது எடுப்பாங்கன்னா மெமரி வந்து எடுப்பாங்க. மெமரியில வந்து இமிடியேட் மெமரி, ரீசன்ட் மெமரி அண்ட் வெர்பல் மெமரி ஒன்று இருக்கு. இமிடியேட் மெமரி வந்து அப்படின்னா வந்து இப்போ சடனா நான் கேட்பேன், இப்போ உங்ககிட்ட வந்து சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்க பேர் என்ன அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டா வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரீசன்ட் மெமரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ 24 hours to 72 hours வந்து என்ன நடந்துச்சோ அதை பத்தி கேட்கறப்போ அவங்க வந்து அது கரெக்டா ஆன்சர் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வெர்பல் ரீகால்னா வந்து இப்போ லைக் 1 month ரிலேட்டடா, இப்போ லாங் டேர்மா, இப்போ ஃபேமிலியோட இப்போ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு மேரேஜ் ஆயிருக்கு, சைக்காட்டிக் டிசார்டர்லாம் அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் டேட் எப்போ அப்படின்னு கேட்டோம்னா அது கரெக்டா சொல்றாங்களா அப்படின்றதையும் செக் பண்ணணும். இன்சைட்ல வந்து எப்படின்னா வந்து மொத்தம் வந்து 6 பாயிண்ட் இருக்கு. இன்சைட் லாஸ்ட் வந்து இன்சைட் தான் எம்எஸ்சில. இன்சைட் வந்து எப்படின்னா அவங்கள பத்தி இப்ப அவங்க கிட்டே வந்து கேட்கறது, இந்த டிசார்டர் வந்து உங்ககிட்ட இருக்கா. இப்போ எம்ஆர் எடுத்துட்டோம்னா மென்டல் ரிட்டார்டேஷன்ஸ் ஒரு பேஷண்ட் இருக்காங்களா அவங்க கிட்ட போய் கேட்போம், இந்த மாதிரி உங்களுக்கு மென்டல் ரிட்டார்டேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க சொல்ல அவங்களே சொல்லுவாங்க எனக்கு இந்த டிசார்டர் இருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா வந்து அவங்க வந்து நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். எம்எஸ்சி பண்ண சொல்ல வந்து அவங்களோட ஜென்ரல் அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான்.
அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, நார்மலா இருக்காங்களா, ஓல்டரா இருக்காங்களா, எங்கரா இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, க்ரூமிங், அப்புறம் கிளீன்னஸ் அத மாதிரி வச்சு பாக்குறது. ஸ்பீச்ல வந்து எப்படி பார்ப்போம்னா வந்து நம்ம பேச சொல்ல அவங்களோட டோன் எப்படி இருக்கு, ஹை பிச்ல இருக்கா, லோ பிச்ல இருக்கா, அக்ரெசிவா இருக்கா அப்படின்றது பாக்குறது. மூட் அண்ட் அஃபெக்ட் வந்து நமக்கு நீங்க இப்ப வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் ஹாப்பியா இருக்கேன், சேடா இருக்கேன், எனக்கு தனியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தாட்ல வந்து ஃபார்ம் ஆஃப் தாட், ஃப்ளோ ஆஃப் தாட், அதுக்கப்புறமா வந்து கண்டென்ட் ஆஃப் தாட்னு 3 தாட் இருக்கு, அவ்வளவுதான். எம்எஸ்சில மொத்தம் 7 இருக்கு. இந்த 7மே வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து எந்த லெவல்ல இருக்கு, அவங்க இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்றதுலாம் வந்து தெரிஞ்சிடும். டயக்னோசிஸ்ல முக்கியமா எம்எஸ்சி பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி கலெக்ஷனுமே இம்பார்ட்டன்ட். 2 பேர்கிட்டயுமே வாங்கணும், பேஷண்ட்ஸ் கிட்டயும் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து அவங்களோட அட்டெண்டர் கிட்டயுமே வந்து அந்த கேஸ் ஹிஸ்டரி பத்தி அவங்க கிட்ட வாங்கணும். இதுக்கப்புறம் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சிஷோஃபெர்னியா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மகோ தெரப்பி. ஃபார்மகோ தெரப்பில வந்து எப்படி வரும்னா டேப்லெட்ஸ் டைப்ல வரும். க்ளோசபைன், அப்புறமா வந்து ரெஸ்பிரிடோன், குவீட்டபைன், இந்த மாதிரிலாம் டேப்லெட் வந்து சைக்காட்ரிக் கண்டிஷனுக்கான டேப்லெட்ஸ். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். அவங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கொடுப்பாங்க. ஒரு இப்போ நர்சஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா அந்த டேப்லெட் வந்து கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை தான், கரெக்டா கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம ஃபார்மகோ தெரப்பி இல்லாம என்னென்ன தெரப்பிலாம் இருக்கு அப்படின்னா வந்து எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பினா வந்து பிரெயின்ல இருக்க பிரெயின்ல வந்து இது பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. யூசிங் எலக்ட்ரான்ஸ் வச்சு கொடுப்பாங்க, அதனால தான் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. இசிடி வந்து எப்பயுமே எல்லா சைக்காட்ரிக் கண்டிஷனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இப்போ வந்து பேன் பண்ணிருக்காங்க, ஆனா கொடுக்க கூடாது. ஆனா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து தெரியாம யாருக்கும் தெரியாம இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் தெரப்பிஸ்ல வந்து நிறைய வரும். ப்ளே தெரப்பி இப்போ போஸ்டிங் போனோம் அப்படின்னா வந்து அவங்க கூட போய் விளையாடுறது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் டெய்லியும் கொடுக்குறது, இப்போ டிராயிங் புக்லாம் கொடுத்து வரைய சொல்றது, கலர் பண்ண சொல்றது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்து அவங்களுக்கு பண்றாங்க. இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் தெரப்பிஸ்ல வரும். பிஹேவ் தெரப்பி, குரூப் தெரப்பி, சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங், இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் தெரப்பிஸ். இதெல்லாம் வந்து சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ சைக்காலஜிக்கலா ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா வந்து வீட்டுல வச்சு பாத்துக்க முடியாது அப்படின்னா வந்து அதுக்கான நிறைய ட்ரஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருக்கு, ரீஹாபிலிட்டேஷன்ஸ் மறுவாழ்வு இல்லம் அப்படின்னு தனியா அவங்க இருக்கு. அங்கெல்லாம் கூட்டு போய் விட்டீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா பாத்துப்பாங்க, பாத்துக்க முடியல அப்படின்னா வந்து. கடைசியா வந்து நர்சிங் மேனேஜ்மெண்ட், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. நர்சிங் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் எப்படி இருக்காங்க அப்படின்றது. அவங்களோட கெஸ்டரிங், போஸ்டரிங், சைக்கோமோட்டர் ஆக்டிவிட்டிஸ், டிஸ்டர்பன்ஸ், அப்பியரன்ஸ், ஹைஜீனா இருக்காங்களா அப்படின்லாம் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இவங்க எப்படி எப்படிலாம் இருக்காங்க, கியூர் ஆகுறாங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வராங்களா. சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுக்க சொல்ல அவங்க அதெல்லாம் செய்வாங்க. இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் செய்ய சொல்ல வந்து அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ அவங்க கூட போயிட்டு விளையாட சொல்ல வந்து அவங்க வந்து நார்மலா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க இப்போ கீழ்ப்பாக்கம் அந்த வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாம பிரைவேட்டா வந்து எடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஃபேமிலி செட்டப்ல தான் ஹாஸ்பிட்டலே வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து எப்பயுமே நான் ஒரு பேஷண்ட், எனக்கு வந்து இப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு, மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து ஃபேமிலி ஒரு ஹோம் செட்டப்ல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்கள எப்பயுமே வந்து அவங்களோட கேஸ் ஷீட்ஸ் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆக சொல்ல வந்து வீட்டுக்கு அனுப்புறதோ இல்ல அவங்க அங்கேயே இருக்கறதோ இல்ல டிஸ்சார்ஜ் பண்றதோ அவங்களோட ஃபேமிலியோட இதுதான் டிசிஷன் தான்.
ஸோ ஷீஷோஃபெர்னியாவோட கண்டிஷன் வந்து இவ்வளோதான். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம், புரியலனாலும் திரும்பி கேட்கலாம். ஷீஷோஃபெர்னியா என்னன்னு புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட்? அப்படின்னா என்னன்னாச்சும் தெரிஞ்சுதா? ஹலோ. ஹலோ. எஸ், புரிஞ்சுது மேம். ஏதாச்சும் வேற ஏதாச்சும் புரியல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் விட்டுருந்தேனா ஷீஷோஃபெர்னியா பத்தி? ஆசிஃப் அண்ணா, அண்ணா மைக்கே அன்மியூட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் எப்படி இல்லப்பா, ஆக்டிவா நல்லா இருக்கிறதா பண்ணி நல்லா பண்ணி நல்லா பண்ணியிருந்தேன். எல்லா இதுவுமே கவர் பண்ணியிருந்தேன். சரி, உங்க பக்கத்துல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த மாதிரி சைக்காட்டிக் கண்டிஷன் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரபிஸ் எல்லாம் கொடுங்க. டிராயிங் புக்லாம் இருந்துச்சுன்னா கொடுங்க. ஏதாச்சும் வரைஞ்சு கொடுங்க. அவங்க கலர் அடிக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பாருங்க. கூட போயிட்டு விளையாடுங்க. இந்த மாதிரிலாம் தெரபிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆசிஃப் அண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி? எல்லா செஷன்லயுமே நீங்க மைக் அன்மியூட் பண்ண மாட்டீங்க. சரி, செஷன் அவ்வளவுதான். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வந்து குரூப்ல கேட்கலாம். நான் குரூப் வந்து செஷன் வந்து முடிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேல குரூப் வந்து இந்த போல் டைப் கொஷின்ஸ் மாதிரி போடாம வேற ஏதாச்சும் யூனிக்கா பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா ஏதாச்சும் இருக்கா? இன்னும் நம்ம பயோமெடிக்கல் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு இருந்தா கூட சொல்லலாம். டேய், ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னாப்பா, எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணாலே போதும். யாருமே வராம ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே இது கொஞ்சம் என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே என்னது இது என்னப்பா இது அப்படின்னு மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு இந்த இதுல நீங்க முதல்ல லிஸ்ட் எடுங்கப்பா. எத்தனை பேர் வந்து ஜூனியர்ஸ், யாரெல்லாம் முன்னாடி கரன்சி இருக்கு, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தவங்க, அதை எடுத்து இது பண்ணுங்க, டேலி பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம ஆஹ் அடுத்த இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வெறும் இது நம்ம 3 பேர் 2 பேர் வச்சுக்கிட்டு இது பேசுறது இல்ல, இது ஒரு யூஸ்மே இல்லை என்ன பொறுத்த அளவுக்கு. வேற 2 பேர் லிஸ்ட் வந்து 3 பேர் வந்து என்னம்மா? லிஸ்ட்லாம் வந்து எடுத்தாச்சுன்னா நம்ம செஷனுமே கரெக்டா தான் வைக்கிறோம், இதுவுமே போடுறோம். அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து என்னால வர முடியலன்றது கரெக்டான ரீசன் சொல்றாங்க. சில பேர் வரவே ஆஹ் மாட்றாங்க. கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதுல கொஞ்சம் பேர் வந்து ஜாப் போறவங்களும் இருக்காங்க, அலுமினிஸும் இருக்காங்க. சோ ஜாப் போறவங்கள ஓகே. போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. ஆமாண்டா ஆமாண்டாப்பா. இல்ல, நம்ம அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் மட்டும் ஆன்லைன்லயும் தான் நான் சொல்றேன். யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்குமே ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி நமக்கே தெரியும். பட் ஆனா ஆஹ் இருந்தாலும் அவங்க ஒரு 1/2 hour 1 hour ஒதுக்கி வந்து பண்ணணும்ல. எல்லாருக்குமே ஷெட்யூல் பிஸியா தான் இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் அஹ் நிறைய பேர் வராத மாதிரியே இருக்கு. எவ்வளவு பேர் தான் இருக்கும் டெய்லி இந்த 4 5 இது தவிர ஒண்ணு கூட இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. அதை பத்தி அக்கா கிட்டயுமே சொல்லியிருக்கேன். அவங்களுமே வந்து இப்போ நியூ சீரியல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே லிஸ்ட் எடுத்து திரும்பவும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதுமே லிஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கும் தனியா. சரிப்பா சரிப்பா. இப்போ சரி, இந்த இப்போ ஓகே. போல் நம்ம அந்த வீக்லி ஒன்ஸ் அட்டன் பண்றத முதல்ல அட்டன் பண்ண வச்சாதானே நம்ம அடுத்த குரூப்ல எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிக்க முடியும். அதான் நான் அக்கா அஹ் கிட்ட உம் சொன்னப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுதுமா. இப்ப சிறைகளே வந்து நிறைய பேர் இருக்கும், அதுலயும் கரண்ட் சிறைகள் நியூ சிறைகள் எவ்வளவு பேர் இருக்கும். ஆனா மெடிக்கல்னு பார்த்தா இப்போ நம்ம குரூப்ல இருக்கிறது 15 பேர் தான் சொல்ற. அப்ப இவ்வளவு பேர் இருக்க சொல்ல 15 பேர் தான் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்கண்ணா. உம் அது அதான் இப்போ நியூவா ஜாயின் பண்ணிருக்கவங்களதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியாச்சா? கரண்ட் சிறைகள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு. நான் நியூ சிறைகளோட பேசிக் டீடைல்ஸ் வாங்க சொல்ல அவங்க கிட்ட வந்து இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் இல்லைண்ணா, மத்த எல்லாமே இருக்கு. ஆக்சஸ் வந்து சரஸ்வதி அக்கா கிட்ட அவங்க கிட்ட கேளுமா அப்படின்றாங்க.
ஓகே, சரி, நான் வேணா உங்ககிட்ட சரஸ்வதி அக்காட்ட பேசிட்டு நான் அதை கலெக்ட் பண்றேன் நான். சரிங்கண்ணா. ஏன்னா அது நம்ம மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த வீக்லி வாரத்துல ஒரு நாள் அட்டன் பண்ற இந்த இதை முதல்ல அட்டன் பண்ண வச்சாதான் அப்புறம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுவும் இல்லாம நம்ம போடுற போல்க்கே முதல்ல 4-5 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. போல் டைப் கொஸ்டின் பாக்குறாங்கன்னா பார்த்துமே ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. எதுனா ஒன்று தப்பா ரைட்டா கூட எதுனா ஒன்று டிக் பண்ண கூட மாட்டாங்க. ஆஹ் இது பண்றதுனா ரொம்ப கூட அட்வான்ஸ்டா கூட போடுறதெல்லாம் இல்ல, கொஞ்சம் பேசிக்கா தானே போடுறோம். அது எல்லாத்துக்குமே, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே, அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எல்லாமே எல்லாத்துக்குமே வர்றது தான். ஜெண்டர் தானே போடுறோம். அவங்களுக்கே கொஞ்சம் இருக்கணும்ல. இப்போ கஷ்டம் இவ்வளோ இது எஃபோர்ட் போட்டு பண்றாங்க அப்படின்னா அது நமக்காக தானே பண்றாங்க, படிக்கிறோன்றதுக்காக. எல்லாமே ஒரு நாலேஜ் தான். அதான் அதுதான் சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டாஸ்க்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இதுக்கு அடுத்து நம்ம போறதுல ஒரு யூஸே இருக்காதுல்ல. எஃபோர்ட் போட்டு அதுக்கு ஒரு அஹ், இது இல்லாம போன மாதிரி தான் இருக்கும். புஷ் அதனாலதான் நம்ம பண்றது எல்லாத்தையுமே போயிட்டு இப்ப தமிழ்ச்செல்வன் நானா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நானே தெரியல, அவங்க வந்து ஆக்டிவாவும் இல்ல, போல் டைப் கொஸ்டின்ஸ்க்குமே அட்டன் பண்றது இல்ல. அவங்கள போயிட்டு புஷ் பண்ண வேண்டியது. ஆனா அவங்க வந்து மத்ததெல்லாம் ஆக்டிவா இருக்காங்க, நம்ம குரூப்ல தான் இதுவா இருக்காங்களே. உம் தமிழ்ச்செல்வன், சுஜி, அதுக்கப்புறம் அப்ஜித், இன்னும் நிறைய இல்ல, பேர் இருக்காங்கப்பா. அபிஜித்துக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும் ப்ரோ. அவரு ஓவராலா ஓகே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஓகே. சொல்லியிருக்காரு, நான் ஆமா சொல்லுவேன். அப்புறம் இந்த நித்யாலாம், சந்தியா வந்து அவங்களுக்கு செமஸ்டர் லீவுன்னு சொன்னாங்க. ஓகே. உம் சுஜி இவங்க எல்லாம் ப்ரோ. அவங்களுக்கு தெரியல. நான் ஒரு 2 வீக்ஸ் கால் பண்ணேன், அவங்க அட்டனே பண்ணல. சரி சரி. அப்புறம் ஆக்சுவலா விட்டாச்சு. சுஜி அக்கா வந்து போன் கிடைக்காது அப்படின்றதுக்காக ஆஃப்லைன்லயே வாலண்டியரிங் பண்றாங்க. ஆனா ஆஃப்லைன்ல ஆஃப்லைன்ல ஆன்போர்டிங்ல வந்து வாலண்டியரிங் பண்ணிட்டு ஓ, இருக்கேன் ஓகே அப்படின்னு. ஓகே ஓகே. ம் போன் வந்து அவங்க கையில அவைலபிளா இருக்காது அப்படின்னாங்க. சரி சண்டேஸ்லயுமே வந்து ஓகேப்பா. சண்டேஸ்லயுமே வந்து அவங்களுக்கு டியூட்டி எல்லாம் இருக்குன்னாங்க. ஓகே. அவங்க அலுமினியா என்ன? அலுமினி இல்ல, சிறகஸ்ட் தான். ஜாப் டியூட்டினா, ஓ ஓகே ஓகே. ம் ட்ரைனிங் போடுறேன்னு இருக்காங்க. அதான் அதான் அதான். ஸோ இதான் நம்ம வேணா நியூஸ் ரெக்கார்ட்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இப்போ ரீசெண்டா இப்ப ரம்யான்னு ஒரு பாப்பா வாரத்துல பண்ணாங்க. போன செஷன் அட்டன் பண்ணா, இந்த செஷன் அட்டன் பண்ணவே இல்லைண்ணா. ஆமா, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட். அப்புறம் சரி, நான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீக் அட்டன் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வரல. அது குரூப்ல இப்ப இருக்காங்க தானே, இல்லையா? இருக்காங்கண்ணா. மெசேஜ் போட்டதெல்லாம் பாக்குறாங்க. இப்போ லீவ் வேணும் அப்படின்னு வந்து அவங்க முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு இது இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதான் ஒரு நாள் தான் அட்டனே பண்ணிருக்காங்க, மத்த ஆ, எல்லாமே லீவு தான். ம், எதுவுமே ஒரு இது எஜுகேஷன் நான் 1 ஹவர் கிளாஸ் கூட இல்ல, ½ ஹவர் தான் எடுக்கிறோமே, அது கூட அட்டன் பண்ண முடியல, வர முடியல ம், அப்படின்னு பண்றாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சிஏகள் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ புஷ் பண்ணா அவங்களுமே கோஆபரேட் பண்ணலன்னா எப்படிதான் இது. ஃப்ரீ ரெக்வஸ்ட்டுக்கு வாய்ஸ் நோட் கொடுக்கணுமா என்ன நம்ம? ஆமா, நான் ப்ரீ ரிக்வெஸ்ட் இப்போ வாய்ஸ் நோட் கேட்டாங்க, கொடுத்துதான் ஆகணும். அப்போதான் அவங்களுக்கு பாத்துக்க முடியும், அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. யாருமே கேட்கலையா நான் ரொம்ப நாளா ஃப்ரீ ரெக்வஸ்ட்? இன்னும் இந்த இயருக்கு எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். ஓ, ஓகே. ம் அப்படி வந்தா கண்டிப்பா கேட்பாங்க தானே, ஆ, கண்டிப்பா பயோமெடிக்கல். கேட்டுதான் ஆகணும். ம் அக்கா தான் வாய்ஸ் நோட் எல்லாம் கொடுக்குறேன்னு நிக்காங்க, ஸ்ரீகிருத்தி அக்கா. அதான் அதான் அதான். ஏன்னா இந்த எப்படியும் குரூப்ல இருக்கவங்க வேற எதுலயாச்சும் வாலண்டியரிங் பண்றாங்களா என்ன? வாலண்டியர் அபிஜித். இது வந்து லேர்னிங் ஹப் தானேண்ணா. வாலண்டியர் ஹப்னு தனியா இருக்கும்ல அவங்களுக்குன்ட்டு. ஆமா ஆமா. ம் அதுல பண்றாங்களா அதுவும் தெரியல. நானா பிளேஸ்மெண்ட் செல்ல இருக்கு ப்ரோ. எனக்கு இப்ப இது முடிஞ்சோடனே பிளேஸ்மெண்ட் செல்ல வேற இருக்கு, அது வேற மீட்டிங் இருக்கு. ஏன்னா ஒரு ம் நாள் தான் ஃப்ரீயா இருப்பேன். எனக்கு அதுவுமே ஐயோ எப்படா தூங்குவோம் மாதிரி இருக்கும் எனக்கு.
நான் எனக்கும் போஸ்டிங் அப்படின்றதுனால போறதுனால காலைல போயிட்டு நைட் வர மாதிரி இருக்கு, தூங்குற மாதிரி இருக்கு, அப்படியே எழுந்திருக்கு காலைல விடுஞ்சு மறுபடியும் ஓடுற மாதிரி இருக்கு. டென்ஷனா இருக்கு எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா எப்படா துணியை துவச்சு தூங்கணும்னு இருக்கு. ஆனா எனக்கெல்லாம் இவங்க இன்னைக்கு ஃபீவர். நான் ஆனா சரி பரவாயில்ல, ஒரு 1/2 hour செஷன் தானே அட்டன் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு சரி நம்ம குரூப் தானே, இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தா பரவாயில்ல. ஒரு வரும். இன்ட்ராக்டும் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, எதுவுமே இல்ல, சும்மா வந்து போறோன்ற மாதிரி இருந்தா. எதுவும் செஷன் கேட்டாலும் ஆன்சர் பண்றது இல்ல. இப்ப புரியலாம் கூட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போறாங்க. அவங்களா ஒரு இதுவா வர மாட்டேங்கிறாங்க வாலண்டியரியா. இல்லைன்னா இதுக்கு அடுத்த வீக் வந்து என்ன டாபிக் இருக்கிறமோ முன்னாடியே போட்டுருங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாருக்கும் ஓகேவா, இல்ல வந்து இது உங்களுக்கு சிலபஸ்லயே இல்லையாங்கிற மாதிரி ஏதாவது கேட்டுக்கலாம், கேட்டுட்டு போடலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு டோட்டலா நியூவா இருந்தாலும் அது அவங்களுக்கு அக்செப்டபிளா இருக்காதுல்ல. இப்போ ஸ்கிசோஃப்ரீனியானா அது பட் வந்து பட் காமனா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. இப்ப சிசோஃபேரியா எல்லாருமே, இப்ப நாங்களுமே சைக்காலஜிக்கல் டிசார்டர் சரி பண்றது இல்ல. பட் மென்டலா பேஷண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ், மென்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு படிஞ்சுக்கலாம்ல. இன்னைக்கெல்லாம் இதுனா யாருமே சிசோஃபேரியா எந்த ஒரு லெக்சருமே, எந்த ஒரு எம்எஸ்ஓ, எந்த ஒரு சைக்காட்ரிஸ்டோ வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாமே ஓரளவு எடுத்து இதுதான் நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு காலேஜ்ல போயிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து நம்ம கேட்கறத வச்சாச்சும் ஒரு ஃபியூச்சர்ல இல்ல நாளைக்கு நீ அந்த ப்ரொஃபஷன்லயே போலாம் கூட, மேபி உங்களுக்கு இதுவா இருக்கலாம். பக்கத்து வீட்டுல யாராவது கேட்டாங்கன்னா என்னப்பா இது மாதிரி இருக்குன்னு கூட மேபி இதுவா இருக்கலாம்ன்ற ஒரு ஒரு ஹெல்த் கைடன்ஸ் கூட இல்லாம இது இருக்கலாம்ல. அந்த அளவு கூட இது வராமன்றதுன்னா எப்படி சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா வருவாங்க இது ப்ரோ. நாலேஜ் தான் அவங்களே நமக்கு. வாலண்டியரா வருவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இது வரைக்கும் பண்ணோம் 4 பேர் தான் இருக்கோம். பண்ணாதவங்கள குரூப் போட்டு ரிமூவ் பண்ணி அவங்கள வந்து இன்ஆக்டிவ் லிஸ்ட்ல சேர்க்கணும். அவங்களுக்கு அப்புறம் அவங்க ஃபீஸ் ரெக்வஸ்ட் வரும்போது அவங்க கிட்ட நம்ம ஏன் பண்ணலன்னு கேட்கணும். இதை நம்ம முன்னே சொல்லியிருந்தது தான், ஆனா இது வரைக்கும் நம்ம அதை எதுவுமே பண்ணல. இல்ல அதை முதல்ல இல்லண்ணா, அவங்க ரிமூவ் சொல்லுங்க. பயோமெடிக்கல் இர்ரெகுலர் குரூப்பும் இருக்கு. போன வாட்டி செஷன் அட்டன் பண்ணாதவங்க எல்லாரையுமே அதுல ஆட் பண்ணி நான் கேட்டேன் ஏன் இது மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லண்ணா. இல்ல ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த குரூப் வந்து ரிமூவ் பண்ணி சொல்லிடுங்க. சரஸ்வதி அக்காட்ட நீங்க சொல்லிடுங்க, இந்த மாதிரி இன்ஆக்டிவா இருந்தாங்க, குரூப் போட்டு ரிமூவ் பண்ணிட்டோம், இன்ஆக்டிவ்ல ஆட் பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க. இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுல ஆட் பண்ணுங்க. சரிங்கண்ணா. நம்ம 4 பேர் தான் இருப்போம் பிளேஸ்மெண்ட் அப்போ. எடிட் பண்ணும்போது இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் நான் பிளேஸ்மெண்ட் எடிட் பண்ணும்போது இன்ஆக்டிவா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து நாங்க அதுல ஆட் பண்ணுவோம். அப்பயும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அங்க எடுத்துருவோம், அந்த லிஸ்ட்லயே வச்சிருக்க மாட்டோம் அவங்கள. அதுக்கப்புறம் ஃபீஸ் ரெக்வஸ்ட் வந்தாலும் சரி, அந்த ஃபீஸ் ரெக்வஸ்ட் அந்த 30 நாள் அந்த 1 மாசம் இருக்கும்போது வருவாங்க. அவங்களே வாலண்டியரா வந்து இந்த மாதிரி எனக்கு வாலண்டியரிங் பண்ணணும், வாலண்டியரிங் ஹவர்ஸ் கம்மியா இருக்கு, நான் வாலண்டியரிங் பண்ணணும், அவங்களே வாலண்டியரா வருவாங்க. அப்ப நம்ம அவங்கள வச்சு நம்ம பேசுவோம். சரிங்கண்ணா. இப்போ ஃபீ ரிக்வெஸ்ட் கூட நம்ம செஷன் அட்டெண்டன்ஸ் பார்த்து தானே கொடுக்குறோமே கேட்டாலுமே. இல்ல இப்போ அது ஸ்ரீகிதாக்கு தெரியாது இல்ல, அவங்க அட்டன் பண்றாங்களா இல்லையாங்கிறது ஸ்ரீகிதாக்கு தானே தெரியும். அது நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்போ நான் போய் கேட்கறேன்னா டைரக்டா போய் நான் ஸ்ரீகிதா கிட்ட தான் கேட்பேன். அவங்க கால் பண்ண சொன்னாங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரிங்கக்கா, இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்திருக்கு, வாட்ஸ்அப் கொடுக்கணும்னு சொல்லுவேன். அவங்க வாட்ஸ்அப் கொடுத்துருவாங்க. சென்டர்ல இன்டர்மீடியட் நீங்க இல்ல, அதுதானே இங்க பிரச்சனை. இப்போ ஹவர்ஸ் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்ல. ஆனா நான் வீக்லி டெய்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ இன்னைக்கு செஷன் முடிஞ்சதுன்னா இன்னைக்கோட அட்டெண்டன்ஸ் வந்து அக்காவுக்கு போயிடும், அட்டெண்டன்ஸும் போயிடும், எவ்வளவு ஆப்சென்டீஸ் இன் ஆப்சென்டீஸ்னு கொடுத்துருவேன். இன்னும் ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. சரிங்க, சரி நான் ப்ரோ, எல்லாருக்கும் இப்போ நான் நாளைக்கு கேட்குறேன் பார்க்கலாம், கால் அடுத்த பண்ணி. வீக் பார்க்கலாம். சரிப்பா, ஆ பாய். கேட்டுட்டு சொல்றேன் என்னன்ட்டு. ஓகேப்பா, ஓகே. தேங்க்ஸ்ண்ணா.